ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சுட சுட விறகு அடுப்பு சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி நல்லா பக்குவமாக சரியான அளவுகளோடு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 1.5 கிலோ மட்டன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த சைஸ்க்கு வெட்டி எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 250 மில்லி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு காரமெல்லாம் இந்த கறியில் பிடிக்கணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பிரியாணியில் மீதி நான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மூடி வச்சு குக்கரில் நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மட்டனை பொறுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு 3/4 வாசி அளவுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சீரக சம்பா அரிசியில் தானே செய்ய போகிறோன்னு சொன்னேன். அதுக்கு நான் 1.5 கிலோ அரிசியை இந்த டம்ளரில் தான் ஒரு 6 டம்ளருக்கு நான் அளந்து எடுத்திருக்கேன். இந்த சீரக சம்பா அரிசியை ரொம்பலாம் கழுவக்கூடாது. சரியாக ஒரு தண்ணி மட்டுமே சேர்த்து கழுவிட்டு 2வது தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. மட்டனும் விசில் வரட்டும், அரிசியும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ரெடி பண்ணி ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு 1/4 லிட்டர் எண்ணெய், மராட்டி மொக்கு, கல்பாசி, 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஏலக்காய், பிரியாணி இலை 2, 1/2 ஸ்பூன் சோம்பு. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். இப்போ பச்சை மிளகாவை முதல்ல சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாயோட காரம் இறங்கணும், அந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எசன்ஸும் நல்லா இறங்கணும். நெக்ஸ்ட் இது கூட 1/2 கிலோ வெங்காயம் நீட்ட வாக்கில் வெட்டினது, 1.5 கிலோ மட்டன், 1.5 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா தனித்தனியாக நல்லா கிளண்டு இந்த அளவுக்கு வரணும். ஓவராகவும் வதக்கி எடுத்துடாதீங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம கறியில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி, இது ஒரு 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட், இது 2த்தையும் சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசனை போகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் தக்காளி. தக்காளியோட புளிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடாது பிரியாணியில். 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, இது சரியாக இருக்கும். இப்போ மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அது நல்லா விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கறி எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஒரு 3/4 வாசி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேகட்டும். மீதி ஒரு 1/4 வாசி அளவுக்கு நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி கூடவே பொடியாக நறுக்குன புதினா ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச கறியை இது கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி நல்லா ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா அந்த புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேணாம். மட்டன் பிரியாணி மசாலா, எசன்ஸ் எதுவுமே சேர்க்காதீங்க. நம்ம சேர்த்துருக்கிற தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாவோட காரம், இது இல்லாமல் நம்ம புதினா கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்துருக்கோம். இதனுடைய ஃப்ளேவரே இந்த பிரியாணி சும்மா டக்கராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தயிர். இது ஏன் சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற காரம் எரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது சரியான காரம் நல்ல டேஸ்ட்டும் நல்ல சம அளவுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த தயிர் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா, காரம், உப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி நல்லா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இதில் அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி கூட இருக்கிற தண்ணியுமே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியோட அளவு தெரியாது, அப்புறம் சாதம் குழஞ்சிரும். அதனால் தண்ணியை நல்லா இருத்துட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கிளறிக்கலாம். அரிசி உடையாது, நல்லா பழைய அரிசியாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பழைய அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ சீரக சம்பா அரிசியை 6 டம்ளராக அளந்து எடுத்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கணக்குக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1க்கு 1.5 சரியாக இருக்கும், ஏன்னா தம் போட்டு இறக்கறதுனால. இதே நீங்கள் குக்கரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பேட்சாக தான் உப்பு சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா உப்போட அளவு சரியாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து 3 டம்ளர் அரிசிக்கு ஒரு பேட்சாகவும் திரும்பவும் 3 டம்ளர் அரிசிக்கு இன்னொரு பேட்சாகவும் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்படி உப்பு சேர்த்தோன்னா உப்பு கூடுதலாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது, சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி வச்சு சரியாக ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 3/4 வாசி அளவுக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு. தண்ணி சுத்தமாக இழுத்துருச்சு. சுத்தமாக தண்ணி இல்லை, தம் போடுறதுக்கு சரியான பதம் வந்துருச்சு. இதில் மேலாக்க ஒரு 4-5 ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு மேலே அடுப்பு தீயை சுத்தமாக எரிய விட்டுறாதீங்க. கங்குகளை சுத்தமாக வெளியில் எடுத்துருங்க. அந்த அடுப்பில் இருக்கிற அந்த சூட்லேயே தம் போடணும். இப்போ இதுக்கு மேலே மூடுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான வாழை இலை எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தட்டை வச்சுட்டு கங்குகளை நம்ம இதுக்கு மேலே கொட்டி தம் போட்டுடலாம். அடுப்புக்குள்ளே இருக்கிற அந்த கங்குகளை சுத்தமாக எடுத்து இந்த தட்டு மேலே நல்லா பரப்பி விட்டுருங்க. பாத்திரத்துக்கு கீழே ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, லேசான தணலில் இருக்கணும். மேலே இந்த கங்குகளை நல்லா பரப்பி விட்டு இந்த சூடு நல்லா அந்த கீழே இறங்குச்சு அப்படின்னா நல்லா பொழுன்னு உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம 1/4 மணி நேரம் கழித்து அந்த கங்குகளை எடுத்துடலாம். தட்டோடு சேர்த்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. வாழை இலையை எடுத்துகிட்டு நல்லா இதை ஒரு கலரிக்கலாம். கீழே இறக்கி வச்சுருவோம். அடுப்பில் இருந்து மேலே நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. தம் போடுற ஸ்டேஜில் லேசாக தண்ணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் லேசாக லெமனையும் புளிஞ்சு விட்டு நீங்கள் பண்ணலாம். எனக்கு சுத்தமாக தண்ணி இல்லாதனால நான் வந்து லெமன் புளியாமையும் செய்யலாம். லெமன் புளிய வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஒரு லெமனை நல்லா சாறு எடுத்து நல்லா மேலே நெய் ஊற்றும் போதே ஊற்றி இதை தம் போட்டுருங்க. நல்லா பொழுன்னு ஒரே ஒரு சாதம் கூட ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. மணக்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க. பிரியாணி செய்ய தெரியாத பிகினர்ஸாக இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதை லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.